வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மிளகு ரசம் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா இந்த மிளகு ரசம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிளகு ரசம் பண்றதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிருவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா இருக்க மிளகு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிருவோம். இத இந்த மாதிரி அம்மி இல்ல இந்த உரல்ல வச்சு நல்லா இதை தட்டிக்கிருவோம். இத மிக்ஸியில போட்டு அரைச்சீங்க அப்படின்னா, விட்டு விட்டு லைட்டா அரைங்க. ரொம்ப பவுடரா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கரகரப்பா அரைக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துட்டு, அத கரைச்சு 1 டம்ளருக்கு நான் சேர்த்திருக்கேன். இது கூட இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிருவோம். இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இத நல்லா இந்த மாரி மசிச்சு விடுங்க. மிக்ஸில எல்லாம் அடிக்கக்கூடாது. கையாலே இந்த மாரி நல்லா தக்காளி பிழிஞ்சு விடுங்க. அந்த மிளகு, சீரகம் எல்லாத்தையும் நல்லா தட்டுனதுக்கு அப்புறம், ஒரு 10 பூண்டு சேர்த்துக்கிருவோம். இதுல சில பூண்ட நான் அந்த தோலெல்லாம் நீக்காம சேர்த்திருப்பேன். நிறைய பூண்ட தோல் நீக்கி சேர்த்திருப்பேன். இதையும் இந்த மாரி நல்லா தட்டி எடுத்துக்கிருவோம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அதையும் இந்த மாரி நல்லா தட்டிக்கிருவோம். புளி தண்ணியோட தக்காளி சேர்த்திருந்தோம் இல்லையா? அந்த மிக்ஸ்ல நம்ம ரசத்துக்காக தட்டி வச்சிருந்தோம் இல்லையா? அந்த மிக்ஸ சேர்த்துக்கிருவோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம். இது கூட 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை இதோட சேர்த்துக்கலாம். இது கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இதை சிம்ல அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நுரையெல்லாம் மேல அப்படியே வரும். ஸோ அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.